ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் ப்ரெசன்டேஷன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கம்பெனிஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? கம்பெனிஸில் என்ன ஃபங்க்ஷன்ஸ், அந்த ஃபங்க்ஷன்ஸில் என்னென்ன வேலைகள் நடைபெறுகிறது அப்படின்றத இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இது உங்கள் சிம்பிள் ப்ரெசன்டேஷன். இது போல் காமர்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் தினமும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஒரு கம்பெனியில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். மொத்தம் இங்கே 7 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 7 ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா, ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன், பர்ச்சேசிங் ஃபங்க்ஷன், மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன், அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் ஃபங்க்ஷன். இந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம இன்றைக்கி தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். ப்ரொடக்ஷன்னா என்ன? பொருட்களை இறக்குமதி, ப்ரொடக்ஷன் பண்ணுறது. ஓகேவா? இறக்குமதி பண்ணுறது, இல்லைனா பொருட்களை விற்கிறது. இதுதான் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். கம்பெனியில் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் எந்த அளவுக்கு ஒரு இம்ப்ளிமெண்ட்டான ஒர்க்கை செய்யுதுன்றதை இன்றைக்கி நம்ம தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன், ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் ஷெடியூலிங். மார்க்கெட், அதாவது ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. பிகாஸ் ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் ஷெடியூலிங், ஒரு பொருளை நம்ம இறக்குமதி பண்ணணும் இல்லை விற்கணும்னு சொன்னால் அதுக்கான பிளானிங், அதாவது ஒரு பொருள் எப்படியெல்லாம் உருவாக்கணும், ஒரு பிளானிங் மற்றும் ஒரு ஷெடியூல், ஒரு டைமிங்கை செட் பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், கொடையை விற்கணுன்னா அதுக்கேற்ற ஒரு டைமிங், சம்மர் சீசனில் அதுக்கேற்ற ஒரு பொருள் விற்கணுன்னா அதுக்கு ஒரு டைமிங், சன்ஸ்க்ரீன் விற்கிற மாதிரி. ஸோ இதுக்கு ஒரு பிளானிங் அண்ட் ஷெடியூலிங் பண்ணுவாங்க ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனில். செகண்ட் பாயிண்ட், கண்ட்ரோல் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஒர்க் ஃபோர்ஸ். அதாவது ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல், அதாவது ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்துவாங்க. ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன், ஒரு பொருளை விற்கணுன்னா அது அவங்க கண்ட்ரோல்குள்ளே இருக்கணும். ஒர்க் ஃபோர்ஸ், அதாவது அந்த பொருட்கள் வேலையாட்களோட கண்ட்ரோலில் இருக்கும்போது தான் ஒரு ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் ஸ்மூத்தாக நடக்கும். மேனேஜிங் ப்ராடக்ட் குவாலிட்டி. மேனேஜிங் ப்ராடக்ட் குவாலிட்டி ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனில் இது ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஒரு ப்ராடக்ட் செய்கிறது முக்கியம் இல்லை, அது கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி, நுகர்வோர் யூஸ் பண்ணுற மாதிரி தரமாக தயாரிக்கணும். இன்க்ளூடிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் மானிட்டரிங், அதாவது அது ஒரு மேற்பார்வையாளர் இருக்கணும் ஒரு தரத்தை முடிவு பண்ணுறதுக்கு. அப்படி இருந்தால் தான் ஒரு ப்ராடக்டை ப்ராப்பராக லான்ச் பண்ண முடியும். மெயின்டெனன்ஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட், ஒரு பொருளை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுன்றதை பிளான் பண்ணி வச்சுக்கணும், மெயின்டைன் பண்ணணும். கண்ட்ரோல் ஆஃப் இன்வென்டரி, பணத்தை, அதாவது கேபிட்டல்ஸை எங்கேருந்து எடுக்கணுன்றதை யோசித்து வைக்கணும். டிசைடிங் த பெஸ்ட் ப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ் அண்ட் ஃபேக்டரி லேஅவுட். டிசைடிங் த பெஸ்ட் ப்ரொடக்ஷன், ஒரு பொருளை நம்ம ப்ராடக்ட், அது ஒரு ப்ராடக்டை நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோன்னா அதை நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும், டிசைட் பண்ணணும். இப்போ ஒரு பேச்சுக்கு நம்ம ஒரு ரெயின் கோட் நம்ம ரெடி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த ரெயின் கோட்டை எந்த அளவுக்கு நம்ம டிசைட் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம ரைட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரைட்டாக கொடுக்க பார்ப்பாங்க. ஓகேவா? அதை ஒரு ரைட் டைம் அண்ட் ரைட் பிளேஸில் கொடுக்க பார்ப்பாங்க. ஓகேவா? அந்த மெத்தடை அவங்க டிசைட் பண்ணணும், பெஸ்ட் மெத்தடை டிசைட் பண்ணணும் ஒரு ப்ராடக்ட் இது பண்ண. அண்ட் ஃபேக்டரி லேஅவுட், அதுக்கப்புறம் தான் ஒரு கம்பெனி அந்த பொருட்களை விற்க ஆரம்பிக்கணும். ஸோ இதுதான் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனில் இருக்குது. வாங்க அடுத்த ஃபங்க்ஷனை பார்க்கலாம். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன். ரிசர்ச், ஆராய்வது, டெவலப்மெண்ட், அதை உயர்த்துவது. ஓகேவா? டெவலப் பண்ணுறது. ஓகேவா? இதுதான் ஆராய்வது மற்றும் ஒரு பொருளை உயர்த்தும் நடவடிக்கை ஃபங்க்ஷன். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன் இஸ் கன்சர்ன் வித் டெவலப்பிங் நியூ ப்ராடக்ட். புது பொருட்களை அதாவது மார்க்கெட்டில் ஆல்ரெடி பழைய பொருட்களை அவங்க இது பண்ணாமல் ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பொருளை நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு போகிறோன்னா அது மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு முதல்ல ரிசர்ச் பண்ணுவாங்க. அது மார்க்கெட்டில் நல்ல ப்ரைஸ்க்கு போயிடுச்சுன்னா, மார்க்கெட்டில் நல்லா மக்கள் மத்தியில் ஒரு ரீச் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் டெவலப் பண்ணுவாங்க. இதுதான் இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸோட வேலை. ஓகேவா? ப்ராசஸ் அண்ட் இம்ப்ரூவிங் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட். புது பொருட்கள் மட்டும் இல்லை, பழைய பொருட்களையும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதை பார்க்கணும். ஏன்னா புது பொருட்களே ஒரு கம்பெனி ரெடி பண்ணிகிட்ருக்காது. ரெடி பண்ண பொருள் பழைய பொருள் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த பொருளை எப்படி நம்ம டெவலப் பண்ணுறதை பற்றியும் யோசிப்பாங்க. R&D activates must be closely coordinate with the organization marketing. Because ஒரு பொருளை விற்கிறது முதல்ல முக்கியம் இல்லை, அது எந்த அளவுக்கு தரமாக இருக்குன்றதை நம்ம முதல்ல ரிசர்ச் பண்ணணும்.
ஸோ ஆர்கனைசேஷன் மார்க்கெட்டிங் இதை ரொம்பவே அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷன்றது ஆர்கனைசேஷன் மார்க்கெட்டோட ரொம்ப க்ளோஸாக கோஆப்ரேட்டோட ஒர்க் பண்ணும், ஆக்டிவேட்டாக இருக்கும். to ensure that the organization is providing exactly what its customer want. முதல்ல தெரியணும், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு முதல்ல தெரியணும் கஸ்டமர் உண்மையாலே ஒரு கம்பெனிக்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, ஒரு நிறுவனத்துக்கிட்ட இருந்து என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்க, அந்த ப்ராடக்ட்ஸை எந்த அளவுக்கு நம்மளால் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுன்றதை யோசித்து கொடுக்கணும். இந்த மோஸ்ட் எஃபிஷியன்ட், முடிஞ்ச அளவுக்கு நல்ல எஃபிஷியண்ட்டாக கொடுக்கணும், நல்ல ஒரு ரெகுலேஷனாக கொடுக்கணும், எஃபெக்டிவ், நல்ல ஒரு தாக்கமாக இருக்கணும், அது ஒரு நல்ல தாக்கத்தோடு இருக்கணும், ஒரு நல்ல தாக்கத்தோடு இருக்கணும் மக்கள் மத்தியில். அண்ட் எக்கனாமிக்கல் வே, பொருளாதாரம், ஒரு நாட்டோட பொருளாதாரத்தையும் அந்த நிறுவனத்தோட பொருள் டிசைட் பண்ணுறதா இருக்கணும். ஸோ இதுதான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபங்க்ஷனில் சொல்கிறாங்க. வாங்க அடுத்த ஃபங்க்ஷன் போகலாம். பர்ச்சேசிங் ஃபங்க்ஷன். பர்ச்சேஸ் பண்ணுறதுனா என்னது? வாங்கிறது. ஒரு நிறுவனம் வாங்குகிற, அதாவது கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து யோசிங்க. ஒரு கம்பெனி எதையும் வாங்க போகிறது இல்லை. ஒரு கம்பெனி மற்றவங்க வாங்குகிறாங்க, அதாவது பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்கன்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ஒரு ப்ராடக்ட்டில் கொடுக்கணுன்றதை பற்றி யோசிப்பாங்க. என்னென்ன கொடுப்பாங்க வாங்க பார்க்கலாம். த பர்ச்சேசிங் ஃபங்க்ஷன் இஸ் கன்சர்ன்ட் வித் அக்யூரிங் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபார் யூஸ் பை தி ஆர்கனைசேஷன். ஒரு கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணணும், அதாவது ஒரு கம்பெனி வந்து பர்ச்சேசிங் ஃபங்க்ஷன் என்ன வேலை செய்வாங்கன்னா, ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மக்கள் மத்தியில் எப்படி போய் சேரணும், எந்த மத்தியில் அவங்களுக்கு யூஸ் ஆகுன்றதை முதல்ல அவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். திஸ் வில் இன்க்ளூட் ஃபார் எக்ஸாம்பிள் ரா மெட்டீரியல் அண்ட் காம்பனன்ட்ஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஆல்சோ ப்ரொடக்ஷன் எக்யூப்மெண்ட். அதாவது ரா மெட்டீரியல், ஒரு கம்பெனி வந்து ஒரு பொருளை உருவாக்குனாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரா மெட்டீரியல், நுகர்வு, அதாவது ஒரு பொருட்கள் வேணும், இதர பொருட்கள்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள், அதாவது இப்போ ஒரு வண்டி, ஒரு பைக்கு நம்ம ரெடி பண்ணுறோன்னா அந்த பைக்குக்கு ஹேண்டில், இன்ஜின், அப்புறம் சைலன்சர், இதெல்லாம் ஒரு எக்யூப்மெண்ட், ரா மெட்டீரியல் மாதிரி. அந்த மாதிரி ஒரு கம்பெனி ஒரு பொருளை ரெடி பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டில்னா கேப்பு, ஸ்டிக்கரு, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பாட்டில், இந்த மாதிரி வந்து ஒரு ரா மெட்டீரியல் வச்சு செய்வாங்க. அண்ட் காம்பனன்ட்ஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஆல்சோ ப்ரொடக்ஷன் எக்யூப்மெண்ட், இதெல்லாம் வச்சு ஒரு கம்பெனி தன்னோட பொருளை ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, மக்கள் பர்ச்சேஸ் பண்ணோன்னா அது எந்தெந்த வகையில் இருக்கணும், ஒரு பொருள் எந்தெந்த வகையில் தான் ரோலை ப்ளே பண்ணணும். ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி, ஃபஸ்ட்டு வந்து அளவில் எந்த அளவுக்கு இருக்கணும், ஒரு ப்ராடக்ட் நிறுவனம் எந்த அளவுக்கு ஒரு தரத்தை கொடுக்கணும், ஓகேவா, எந்த அளவுக்கு ஒரு அளவை கொடுக்கணுன்றது தான் குவான்டிட்டி. பையிங் இன் லார்ஜ் குவான்டிட்டிஸ் கேன் அட்ராக்ட் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட், ஓகேவா. நம்ம அதாவது ஒரு கம்பெனி அதிகமான அளவில் பொருட்களை வாங்கும்போது அதால் ஈஸியாக டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும். கம்மியான பொருளில் வாங்கினா வாங்கின ப்ரைஸுக்கு கொஞ்சம் ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக விற்கிற மாதிரி இருக்கும். டு ப்ரிவென்ட் இன்வென்டரி ரன்னிங் அவுட், இன்வென்டரி அதாவது லாஸ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்காக தான் இந்தமாரி லார்ஜாக வாங்குவாங்க. ஆன் அதர் ஹேண்ட் தே ஆர் சப்ஸ்டென்ஷியல் காஸ்ட் இன்வால்வ் இன் கேரிங் ஹையர் லெவல் ஆஃப் இன்வென்டரி. சப்ஸ்டென்ஷியல் காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக வாங்குவாங்க. எதுக்குன்னா ஹையஸ்ட்டாக, அதாவது ரொம்ப ஹை லெவல் ப்ராஃபிட் அடையிறதுக்காக கொஞ்சம் வந்து பல்காக வாங்குவாங்க. ஏன்னா ஹோல்சேலாக வாங்கும்போது நம்ம வந்து கம்மியான ப்ரைஸில் வாங்குவாங்க கம்பெனி, ஓகேவா. கம்மியான ப்ரைஸில் வாங்கும்போது அவங்களுக்கு அதுலேருந்து ₹1 லாபம் கூட ஒரு ₹1 லாபத்தில் விற்றா கூட அவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்க ஹோல்சேலாக வாங்குறாங்க. குவாலிட்டி, தரத்தில் என்னென்னலாம் வந்து ஒரு ப்ராடக்ட்டில் இது பண்ணுறாங்க. there will be usually be a trade off between price and quality acquiring goods and services. ஒரு பொருளை உருவாக்கணுங்கன்னா, ஒரு பொருள் மற்றும் சேவைகளை உருவாக்க பொருட்கள், அதாவது ஒரு பொருட்களோட விலையையும் அதோட தரத்தையும் நிர்ணயிப்பாங்க. Consequently, production, R&D and marketing function will need to be consulted to determine acceptable level. அதாவது ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் இதுக்கு முன்னாடி பார்த்தோம், அந்த ஃபங்க்ஷனும் R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன், இது மூணுமே வந்து ஒரு குவாலிட்டி, தரத்தை வந்து முடிவு பண்ணோம். பிகாஸ் இவங்க தான் வந்து மக்களை வந்து நேரடியாக போய் சேர்றவங்க, ஒரு முதலாளியும் அவங்க வேலை செய்கிறவங்களும் இல்லை. இவங்க தான் ஒரு மக்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் அட்ராக்ஷன் இல்லைனாலும் அவங்களோட நீட் என்னன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது. ஸோ ஒரு மக்களுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்கணுன்றது இவங்க தெரிஞ்சு வச்சுப்பாங்க. வில் டிபெண்ட் ஆன் ஹவு இம்பார்ட்டண்ட் குவாலிட்டி, ஒரு குவாலிட்டி, ஒரு தரம் எந்த அளவுக்கு முக்கியன்றது இவங்க தெரிஞ்சு வச்சுப்பாங்க. இட்ஸ் அன் ஆட்ரிபியூட் ஆஃப் த ஃபைனல் ப்ராடக்ட். ஒரு பொருளை உருவாக்குறது முக்கியம் இல்லை, அதோட கடைசி அவுட்புட் வெளியே வரும்போது அது குவாலிட்டியோடு வெளியே வர இவங்க கஷ்டப்பட்டு உழைப்பாங்க. ஆர் சர்வீஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன், ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன்,
ஆர்கனைசேஷன். ஒரு பொருளோ அல்லது சேவை இது ஒரு கடைசி லேஅவுட்டை வெளியே வரும்போது அது நல்முறையில் வெளியே வர்றதுக்கு நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, ப்ரொடக்ஷன், R&D அண்ட் மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன், இவங்க 3 பேரும் கஷ்டப்பட்டு உழைச்சி தான் இந்த லேஅவுட்டை, அதாவது குவாலிட்டி லேஅவுட்டை கஷ்டப்பட்டு வெளியே கொண்டு வருவாங்க. இதிலே இருக்க மற்ற ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னா, ப்ரைஸ். ஒரு பொருளோட ப்ரைஸ் எப்படி நிர்ணயிக்கிறாங்கன்னா, அதர் திங்ஸ் பீங் ஈக்குவல், அதாவது மற்ற பொருட்கள் மாதிரி ஈக்குவலாகவும் த பர்ச்சேசிங் மேனேஜர் வில் லுக் ஃபார் த பெஸ்ட் ப்ரைஸ் டீல். அதாவது இப்போ ஒரு பாட்டில், அதாவது ஒரு தண்ணி பாட்டில் நம்ம விற்கிறோன்னா அந்த தண்ணி பாட்டிலுக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் விற்கலாம், அதாவது அந்த தண்ணி பாட்டிலுக்குள்ளே கேப் செய்கிறவங்களும் இருக்காங்க, ஸ்டிக்கர் செய்கிறவங்களும் இருக்காங்க, அந்த பிளாஸ்டிக் பாட்டில் செய்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே காம்பன்சேட் பண்ணுற மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். அதாவது இது எல்லாத்துக்குமே சரி கட்டுற மாதிரி, ஓகேவா, லாபம் பார்க்குற மாதிரி ஒரு அமௌண்ட் வைக்கணும்னா எவ்வளோ கொடுக்கலான்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, 10 ரூபா. அதுதான் பெஸ்ட் ப்ரைஸ், அந்த பொருளுக்கான டீல். வென் ப்ரொக்யூரிங் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், ஓகேவா, ஆல்தோ ப்ரைஸ் மஸ்ட் பி கன்சிடர் இன் கன்ஜெக்ஷன் வித் குவாலிட்டி. தரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு குவாலிட்டி, அதாவது ப்ரைஸையும் வந்து நிர்ணயிப்பாங்க. குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு விலையும் வந்து ஒரு நிறுவனம் நிர்ணயிக்கும். அண்ட் சப்ளையர்ஸ் ரிலையபிலிட்டி, ஓகேவா, அந்த இடத்துல வேலை பார்த்தவங்க அவங்களோட வேலைப்பாடுகளையும் வந்து கணக்கில், அதாவது செய்கூலின்னு சொல்லுவாங்க, அந்த அளவையும் அந்த விஷயத்தையும் வந்து மனசில் வச்சுக்கிட்டு ஒரு விலையை நிர்ணயிப்பாங்க. இன் ஆர்டர் டு அச்சீவ் பெஸ்ட் வேல்யூ, இதெல்லாம் எவாலுவேட் பண்ணி தான் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் வேல்யூ அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க. ஓகேவா, ரேதர் தென் லோவஸ்ட் ப்ரைஸ் ஒன்லி. அதுவும் ஒன்றும் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்காது. இது எல்லாமே வந்து ஒரு கண்ட்ரோல், ஒரு லோவர் ப்ரைஸ்குள்ளே வர மாதிரி தான் நிர்ணயிப்பாங்க ஒரு நிறுவனம். அதனால தான் மக்களால் ஒரு ப்ராடக்டை ஈஸியாக வாங்க முடியுது. டெலிவரி, இது வரைக்கும் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ ப்ராடக்டை கொடுக்க போகிறாங்க, மக்கள்கிட்ட வரப்போகுது. அப்போ கடைசியாக என்ன பண்ண போகிறாங்க ஒரு கம்பெனி, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா, the time between placing and ordering and receiving the goods or services. Zomato, Swiggy இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம். அங்கே இருக்க ஃபுட்ஸ்லாம் வந்து வேறு இடத்துலேருந்து வந்தாலும் அது டெலிவரி ஃபங்க்ஷனை வேலை செய்யுது. ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்ட்டை விற்கிது, இவங்க டெலிவரி ஃபங்க்ஷன்ஸில் வேலை செய்கிறாங்க. எப்போது, கரெக்டான டைம் கரெக்டான பிளேஸுக்கு கொடுக்குற ஃபங்க்ஷனில். த லீட் டைம், ஒரு டைமில் போய் நிற்கணும். கேன் பி கிரிட்டிக்கல் ஃபார் ப்ரொடக்ஷன் planning and scheduling and also has implication. அதாவது can critical for production planning, அதாவது ஒரு டெலிவரி பண்ணுறவங்க, அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் வந்து டெலிவரி பண்ணுற அந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு கிரிட்டிக்கலாக இருக்கும். பிகாஸ் அவங்க வந்து ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் மட்டும்தான். ஓகேவா, அவங்களால வந்து டைம் அண்ட் பிளேஸ் எல்லாம் வந்து அவங்களால நிர்ணயிச்சுட்டு இருக்க முடியாது. அதுக்குன்னு ஆள் வச்சுருப்பாங்க. அதுதான் டெலிவரி ஃபங்க்ஷன். கம்பெனிலேன்னு சில டெலிவரி பாய்ஸ்லாம் இருப்பாங்க, ஓகேவா, இல்லை டெலிவரி ஹோல்சேலாகவும் ரீட்டெயிலாகவும் சில ஆட்கள் இருப்பாங்க. அவங்க தான் போய் டெலிவரி பண்ணுவாங்க. Implication for inventory control, ஓகேவா. Suppliers must therefore be evaluated in terms of the reliability and capability for a time delivery. ஒரு சப்ளையர் இருக்கிறது முக்கியம் இல்லை ஒரு நிறுவனத்தில், அவனுக்கு ரிலையபிலிட்டி இருக்கணும், ஒரு பொறுப்பு, ஒரு திறமை இருக்கணும். என்ன திறமை? கேப்பபிலிட்டி ஃபார் ஆன் டைம் டெலிவரி. ஒரு சொல்லிட்டாங்களா, ஒரு டைம் வந்து கஸ்டமர் சொல்லிட்டாங்களா, இல்லைனா வேறு ஒரு கம்பெனி மட்டும் பொருள் வாங்க போகிறாங்களா, ஆன் டைமில் போய் நிற்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு டெலிவரி பாய் தேவை. ஸோ அந்தமாதிரி டேலண்டட் பர்சன்ஸ் தான் வந்து இந்த டெலிவரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து அதிகமாக எதிர்பார்க்கும். ஓகேவா. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து கம்பெனிஸில்